மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தாவேக்கா தொண்டனாக இருந்துக்கிட்டு நம்ம ஏன் காங்கிரஸை பற்றி பேசணும், அவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம ஏன் அவங்களுக்கு பயன்படுத்த இடம் கொடுக்கணும், நம்ம ஏன் அவங்களுக்கு எலிவேஷன் கொடுக்கணும், அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த கேள்விகள் நிறைய அவங்க மனசில் எழ ஆரம்பிக்கும். ஆனால் இது ரொம்ப அவசியமானது. ஏன்னா திமுக கதறிக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? காங்கிரஸை பற்றி இப்படிலாம் செய்தி கிரியேட் பண்ணுறது திமுக தான். ஆனால் திமுக இதற்கு நேர்மாறாக கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர், காங்கிரஸில் மிக முக்கியமான 5 தலைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரோட பேர் கண்டிப்பாக வந்துடும், வேணுகோபால் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. இவருடைய ப்ரெஸ் மீட்டு பொதுமக்களுக்கு எங்களுடைய ஸ்டாண்டு என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான ப்ரெஸ் மீட் தான். நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, பேனா எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் இஷ்டத்துக்கு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட அதுக்கு முற்றுப்புள்ளியா, திமுகவோட உறுதிப்படுத்திட்டீங்களா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி அஜெண்டாக்கு ஏற்றபடி இந்த செய்தியை மாற்றி விட்டுருக்காங்க. காங்கிரஸ் சொல்ல வந்தது வேற, இவங்க சொன்னது வேற அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். சரி, இதையே நம்ம பேசணும், நமக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றியும் ஆழமாக தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நமக்கு என்ன அஜெண்டா கொடுத்துருக்காங்க, எதை நோக்கி களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டிஎம்கே சேர்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் கூட்டணியில் இருக்கோம், நீங்கள் தனியாக இருக்கீங்க, நாங்கள் அணியாக இருக்கோம், நீங்கள் தனியாக இருக்கீங்க. என்ன அணியாக இருக்கீங்க, உங்கள் அணிக்குள்ளே என்ன பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, எந்தெந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு, அந்த அணியை பற்றி நம்ம தெளிவானமாக பேசுவோம். அந்த அணிக்குள்ளே இவ்வளோ கிளாஷ் போகுதே, பலவீனமான ஒரு அணியை வச்சுருக்கீங்களே அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேச வேண்டியது தாவேக்கா தொண்டனா என்னுடைய கடமையாக இருக்குது. இவங்க இப்போ பலவீனமாக போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோஷம் தான். என்னுடைய தலைவர் போட்ட குண்டுனால தான் நீங்கள் இன்னைக்கு நிலகுலைஞ்சு போயிட்டீங்க. அந்த நிலகுலைஞ்சு போகும்போது அதை எடுத்து பேச வேண்டியது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் பரப்புற அவதூறுகளை முறியடிக்க வேண்டியதெல்லாம் தாவேக்கா தொண்டனா என்னுடைய கடமையாக இருக்குது. அதனால தான் அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், தலைவர்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம், ஆனால் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் எல்லா கட்சியிலையுமே ஓரளவு உறுதியாயிட்டாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ தொண்டர்கள் மனநிலைக்கு ஏற்ப தலைவர்கள் முடிவெடுக்க போறாங்களா, தலைவர்கள் மனநிலைக்கு ஏற்ப தொண்டர்கள் மாற்றிக்க போறாங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான பிரச்சனை எல்லா அரசியல் கட்சிக்குள்ளேயும் போயிட்டு இருக்கும் போது நம்ம இதையும் சேர்த்து பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதனால தான் நம்ம டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற நரேட்டிவ்காண்டி தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பண்ற மிக முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கோம். காங்கிரஸ் அணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கோம். டிஎம்கே பலவீனமா இருக்கு, ஆனால் ஊடகங்கள்ல நாங்க எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா, நாங்க 10 கூட்டணி வச்சிருக்கோம், 10 பேர் வச்சிருக்கோம், டிவிகே தனியாக இருக்குது, நாங்கள் அணியாக இருக்கோம் அப்படிங்கிற அஜெண்டாவை ட்ரை பண்ணுறாங்க. என்ன அணியாக இருக்காங்க, உங்கள் அணிக்குள்ளே என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, என்னென்ன அரசியல் போயிட்டு இருக்கு, அதை பெருசாக்கணும். ஏன்னா அந்த ஊடகங்கள் பெருசாக்க மாட்டாங்க. அந்த வேலையை தான் நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால தான் இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. இது நம்பர் 1. இதை நான் தெளிவுபடுத்துறதுக்காண்டி இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது மிக முக்கியமானது, உங்களை பயன்படுத்தி தான் அவங்க சீட்டு அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் தேவையில்லாமல் அவங்களுக்கு எலிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், எங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்கள நாங்கள் பயன்படுத்துறதுக்கு நம்ம போன காணொலியிலே நிறையா விஷயங்களை பேசியிருப்போம். நமக்கு இதில் என்ன சாதக பாதங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஆழமாக பேசியிருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி நடந்தாலும் லாபம் எனக்கு தான், அப்படி நடந்தாலும் லாபம் எனக்கு தான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய தலைவர் இதெல்லாம் யோசிக்காம அந்த அரசியல் பேசுவார். அதை அடிப்படையில் பார்க்கும்போது தலைவா நீ எந்த பாதையில் போகிறங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு தலைவா, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ மூணாவது பிரதானமான விஷயத்துக்கு போவோம். சரிப்பா, என்னாச்சு வேணுகோபால், நீ சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த அணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வேணுகோபால் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் போட்டாங்களே, அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா அவர் அப்படி போடல. ஸோ அவரோட மீட்டிங், அவரோட தலைமையில் நடந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 தீர்மானம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 மிக முக்கியமான தீர்மானம் இருக்குது. தீர்மானம் 4, தீர்மானம் 5. மற்ற 2 தீர்மானங்கள், மற்ற 3 தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியோட அஜெண்டா பற்றியது, அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவைப்படுற 2 தீர்மானங்களை பற்றி பார்க்கலாம். ஒரு தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸில் பூத் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, எங்கள்கிட்ட எவ்வளோ பூத் கமிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க, எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 63,000 சொச்சம் பூத் கமிட்டியில் நாங்கள் ஆள் போட்டோம் அப்படிங்கிறத இன்றைய தினம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு. ஸோ காங்கிரஸை திமுக எப்படிலாம் அசிங்கப்படுத்துறதா, அவங்கள பூத்திலே ஆள் கிடையாது, வந்துட்டார் இவர் அரசியல் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட பூத்தில் இவ்வளவு பேர் இருக்காங்கங்கிற தீர்மானத்தை போட்டு, அந்த தீர்மானத்தை நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவர் கூட்டணியை முடிச்சு வச்சுட்டாரு, கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல, அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் தான் அந்த தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானம் யாருக்காண்டி போட்டிருக்காங்கன்னா திமுக எதிராக தான்
போட்டிருக்காங்க. இந்த தீர்மானத்துக்கு மிக முக்கியத்துவம் ஏன் வருதுன்னா, இவங்க அசிங்கப்படுத்தினாங்கல்ல பூத்தில் இல்லைன்னு, அதை நிரூபிக்கும் விதமாக இன்னும் கொஞ்சம் பூத்தில் நமக்கு ஆள் இல்லை தான், கூடிய சீக்கிரம் அதையும் போட்டுருவோம். இவ்வளோ தூரம் செஞ்ச மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற தீர்மானம் அதில் இருக்கு. ஊடகங்கள் யாருமே இந்த செய்தியை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்க மாட்டாங்க. இதுக்கடுத்து நீங்கள் கடந்து போனீங்கன்னா கூட்டணி சார்ந்த மிக முக்கியமான விஷயத்தை வேணுகோபால் அவர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, அவங்க ஒரு அரசியல் கட்சி, அவங்க எங்கள் கூட ரொம்ப நாட்களாக நாங்களும் அவங்களும் ஜெல்லாகி கூட்டணியாக இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்க போகும்போது நாங்கள் அரசியல் கட்சியாக எங்களுக்கு சில ஆசைகள் இருக்குது, எங்களுக்கு சில தேவைகள் இருக்குது. அது சார்ந்து நாங்கள் திமுகவோட மனம் திறந்து விவாதிக்க முற்படுறோம், மனம் திறந்து நான் அவங்கள்ட்ட பேசணும் முற்படுறோம். இதுக்காண்டி தான் நாங்கள் குழுவை டிசம்பர் மாதமே அமைச்சோம். திமுக குழு அமைக்காமல் இருந்தாங்க, இப்போ தான் குழு அமைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் எங்கே இருக்கோம்னா திமுக கூட்டணி தான் இருக்கும். திமுகவை தாண்டி நாங்கள் வெளியெல்லாம் இல்லை. திமுக கூட்டணியில் இருந்து மனம் திறந்த உரையாடலை திமுகவோட மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோம். அந்த உரையாடலுக்கு அப்புறம் தான் நீங்கள் கேட்க போகிற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. உரையாடாமல் நீங்கள் திமுக இருக்கீங்களா, திமுகவோட உங்களோட நபர்கள்லாம் இப்படி பதிவு செய்கிறாங்களே, அவர் அப்படி சொல்கிறாரு, இவர் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்கன்னா தலைமையோட முடிவு தான் இறுதியான முடிவு. தலைமை ரொம்ப தெளிவாக இருக்குது. தலைமையோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நான் ரொம்ப தெளிவுபடுத்துகிறேன். நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், பேசி முடிச்சுவிட்டு தான் அடுத்த முடிவு எங்கள்கிட்ட இருக்குது. சரி, என்ன பேச போகிறாங்க, அரசியல் கட்சியாக இவங்களுக்கு என்ன இலக்குகள் இருக்குன்னா, அவங்களுக்குள்ளே லீக்கான ஒரு மெயிலை நான் சைடில் போடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இவங்க பெரும்பான்மையான இடத்த அவங்கள்ட்ட கொடுத்து 117க்கு மேலே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் திமுக ஒரு வேலை, அப்போ இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. இவங்க கூடுதலாக இடம் கேட்டால் மட்டும்தான், அந்த இடத்தை திமுக கைப்பற்றினா மட்டும்தான் இவங்களோட தயவுல அந்த ஆட்சி நடக்கும். அப்போது தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்க. அதனால கூடுதல் இடங்கள் கேட்குறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க, உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் கேட்குறாங்க, நகராட்சி மாநகராட்சி இது எல்லாத்துலேயும் பிரதிநிதித்துவம் கேட்குறாங்க. அதை கடந்து வாரியங்கள் வர அளவுக்கு எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்க. நீங்கள் உங்களோட அணி மட்டும் நீங்கள் ஜெயிக்கிறது காரணம் கிடையாது, எங்களுடைய தொண்டர்களோட உழைப்பும் சேர்ந்தது தான் ஜெயிக்கிறது காரணம். ஆனால் அதிகாரத்தை மட்டும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஸோ எங்களுக்கான இலக்குகளை உங்கள்கிட்ட உரையாட நாங்கள் விருப்பப்படுறோம், உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுறோம், பேசி முடிச்சுவிட்டு அடுத்த முடிவு எடுப்போம். அவ்வளோதான் காங்கிரஸ் சொன்னது. இது வரைக்கும் அவங்க தாவேக்காவோட மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தலாம், பேசிட்டு இருக்கலாம், வந்துட்டு இருக்கலாம். நேரடியாக அவங்க திமுகவில் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பப்படுறாங்க. ஏன்னா திமுகவே இவங்களோட கோரிக்கை அத்தனையுமே ஏற்றுக்கிச்சுன்னா அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களுடைய அஜெண்டாஸுகள் அத்தனையுமே ரொம்ப ஈஸியாக போயிடும். திமுக கேட்டோம், திமுக கொடுத்துருச்சு, அதிகாரத்தில் இருக்கோம். நாங்கள் வந்து பாஜக எதிர்க்க இந்த மண்ணில் திமுகவோட ரொம்ப நாட்களாக இணைந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வேணுகோபால் அவர்கள் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சண்டை போடுவோமா மாட்டமா அப்படிங்கிறத அந்த சந்திப்பு தான் முடிவுபடுத்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாப்ல. இவ்வளோதான் அவர் சொன்னது. ஆனால் இவங்க செய்திகளை எடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்குது, வேணுகோபால் உறுதிப்படுத்தினார். எப்போ உறுதிப்படுத்துவார் வேணுகோபால் அவர்கள்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் வேணுகோபால் அவர்களாக இருக்கட்டும், வேற யாராக இருக்கட்டும் எல்லாருமே உறுதிப்படுத்துவாங்க. இதில் அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்கிற கருத்துக்கள் தான் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள். அது மாணிக்கம் தகுராக இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இந்த பக்கம் செல்வப்பிரந்திகை அவர்கள் சட்டசபையில் போயிட்டு நம்மளை பற்றி கிண்டல் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள்லாம். இனிமேல் இவங்க வந்து இந்த தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே பொதுவெளியில் சொல்ல வேணாம். எதுவாக இருந்தாலும் கட்சி உங்களை கூப்பிட்டு கேட்டுருச்சு, மாவட்ட தலைவர்கிட்டையும் கேட்டுருச்சு, மாநில தலைமையிட்டையும் கேட்டுருச்சு, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேர்ட்டையும் கேட்டுருச்சு. நீங்கள் சொன்ன அத்தனையும் வச்சு தான் நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக பேச போகிறோம். பேசி முடிச்சுவிட்டு அடுத்த முடிவெடுப்போம். அது வரைக்கும் பொதுவெளியில் யாரும் பேச வேணாம். ஏன்னா நம்ம கட்சி இந்த மாதிரி செய்திகளில் அடிபடுறது நல்லா இருக்காது. பொது வழியில் அமைதியாக இருங்க. தனிப்பட்ட முறையில் எங்கள்கிட்ட சொன்னதை வச்சு நாங்கள் அவங்கள்ட்ட நெகோசியேஷன் பண்ணுறோம், பேசுகிறோம், அதுக்கப்புறம் அடுத்த கட்ட முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடாக இருக்குது. ஸோ இதில் உள்ளடி செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்கிறாங்க. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன அதிகாரப்பூர்வமாக ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைச்சு எங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆர்குமெண்ட்டாக முன்வைக்கும் போது மேபி கிடைக்கும்னு சொல்லி காங்கிரஸ் நம்புது. என்ன பொறுத்தவரை அவங்க இப்படி டைம் எடுத்துக்கிறது ஒரு பலவீனமான முயற்சி தான். கூடிய சீக்கிரம் அந்த பஞ்சாயத்தை முடிச்சுவிட்டு அடுத்த வேலையை அவங்க பார்க்கலாம். இருந்தாலும் அந்த கட்சியோட தனிப்பட்ட முடிவை நம்ம மதிக்கணும். அது அவங்களுடைய அஜெண்டா, அது அவங்களுடைய யூகம், அதில் நம்ம தலையிடக்கூடாது. அதை பற்றி நம்ம விமர்சனம் வைக்கலாம், ஆனால் அதில் நம்ம தலையிட முடியாது. ஏன்னா அது அவங்க கட்சி சம்மந்தப்பட்டது. ஸோ இது அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் எதுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கல. நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் இத்தனை கேள்வி கேட்குறீங்கன்னு தான் காங்கிரஸ் சொல்லுது. ஆரம்பிச்சுவிட்டு பேசிவிட்டு அடுத்த முடிவு எடுப்போம். இவ்வளோ தான் காங்கிரஸ் நேற்று சொன்னது, மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை. இதுக்குள்ளே இவங்க தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முற்றுப்புள்ளி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் சரியாகி போச்சு. ஆனால் இதில் ஒரு டைமென்ஷன் இருக்குங்க. ஒருவேளை அவங்க தாவேக்காவை நோக்கி வந்தாலும்
காங்கிரஸ் முழுமையாக வருமானு நமக்கு தெரியல. காங்கிரஸ்குள்ளேயும் வேறு சில அஜெண்டாக்கள் போயிட்டு இருக்கு. அந்த அஜெண்டா காங்கிரஸையே 2ஆ மாற்றுறதுக்கு 3ஆ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியும் போயிட்டு இருக்கு. ஸோ எனிவே காங்கிரஸ் ரொம்ப சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் தான் ஆபத்தில் இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து தாவேகா சார்ந்து ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.